எடுத்தாங்க, ரொம்ப தெளிவா எடுத்தாங்க. அண்ட் அதோட நிறைய மெம்பர்ஸ்க்கு இந்த பிரீமியம் பிளானோட அப்டேஷன் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ எங்களுக்கே கால் பண்ணி புதுசா ஏதோ பிளான் வருதா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட புதுசா என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த 2 நாள்ல முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு லேட் ஆகுது அப்படின்னு வெக்ஸ் ஆகாம யாருமே லேட் ஆகுற வரைக்கும் எதுக்காக லேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பின்னாடி பேசுவோம். பட் இருந்தாலும் முதல்ல எடுத்தோம்னா உங்களுக்கு நமக்கு எதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கறத யோசிக்கிறத வச்சுட்டு இதை இருக்கக்கூடிய இந்த டைம நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்னும் நிறைய மெம்பர்ஸ்க்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். அவங்களுக்கு இப்ப கேவைசி பண்ணல அப்படின்னா கூட நம்ம ஃபேண்டசி பிரைம் பிரீமியம் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட நம்மளோட எம்பி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நிறைய மக்களுக்கு இந்த வாய்ப்பு நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டைமா இதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்பான்சர் இன்கம்காக. ஏன்னா 3வது லெவல்ல உங்களுக்கு சின்ன அமௌண்ட் கிடையாது. ஒரு நபர் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற இந்த 5000 rupees 5 times உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டா கொடுக்கும். அதாவது செகண்ட் லெவல்ல. அதுக்கு முன்னாடி தேர்ட் லெவல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் வாங்கியிருப்பீங்க 5000, செகண்ட் லெவல் இன்கம் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு பிறகுதான் உங்களோட ஸ்பான்சர் அவங்களும் 5000 10,000 ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 25,000 இன்கமா வரப்போகுது. ஸோ இந்த ஒரு கால்குலேஷனை நமக்கு சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா நிறைய மெம்பர்ஸ் இதுல ஆக்டிவேஷன் வண்டி வரணும். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இதுல வெயிட்டிங்ல இருக்காங்க. அது வந்து நமக்கு அந்த சிஸ்டம் அந்த 1:45 மணிக்கு வந்து எவ்வளவு பேர் க்ரௌட் ரஷ் ஆனாங்க அப்படிங்கறத வச்சு உங்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளவு பேர் இதை ஆக்டிவேஷன் பண்ண ரெடியா இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டில இந்த ஒரு க்ரௌட்ல உங்களோட டவுன்லைன்ஸையும் கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் உங்களுக்கு மட்டும்தானே தவிர வேற யாருக்கும் கிடையாது. ஸோ அது போல இந்த இருக்கக்கூடிய இந்த 2 நாள் டைமை நம்ம இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பாட் ஸ்பான்சர் உங்களுக்கு 500 rupees கிடைக்குது. ஸோ ஒரு 5 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னாலே உங்களுக்கு 2500 ரூபாய். ஒரு 10 பேர் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு 5000 rupees ஸ்பாட்ல இமிடியேட்டாவே உங்களுக்கு பிளான் வர்றதுக்கு முன்னாடி கிடைச்சிரும். ஸோ அது இல்லாம நமக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இன்கம் நம்ம இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க நம்மளோட எம்பிஸ். அப்போ நிறைய பேரோட கவனம் இந்த கரோட்பதி கிளப்ல ஈர்க்கப்படும் அப்படிங்கறத உணர்ந்து நம்மளோட சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி சிஸ்டத்தை மேலும் மேலும் ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் இந்த வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ மெயின் சர்வர்ல இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சில விஷயங்கள் ஆட் பண்றோம். ஸோ அதனால இந்த ப்ராசஸ்னாலதான் நமக்கு இப்போ டிலே ஆயிட்டு இருக்கே தவிர இது நம்மளோட நல்லதுக்காக மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம புரிதல்ல எடுத்துக்கிட்டு, ஏன்னா கேவைசி நம்ம கம்ப்ளீட் பண்றோம் ப்ராப்பர் ப்ரொஃபஷனலி நம்ம வந்து மூவ் ஆயிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது அடுத்தடுத்த ஃபியூச்சரை நம்ம நோக்கி பயணம் பண்ணும்போது இதோட வளர்ச்சியை வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட சிஸ்டத்துக்கு இன்னும் கூட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு நம்ம இப்போட சர்வர்ல ஆட் பண்றாங்க. ஸோ அதனாலதான் இந்த ஒரு டிலேவை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. மற்றபடி டெமோ எல்லாமே நமக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதே வந்து நாளைக்கு டெஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தரதா நம்மளோட மீடியம் கூட அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு ஒர்க் அவங்க சைட் பண்ணிட்டு இருக்கட்டும். நம்மளோட சைட் வெயிட் பண்ணி நீங்க வெக்ஸ் ஆகிறத விட இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இன்னும் 2 பேரை வந்து அவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு உங்களோட முயற்சியை வந்து செலுத்தினீங்க அப்படின்னா இன்னும் கூட இந்த பிளான் இன்னும் வேகமா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் அதோட மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பதட்டம் ஆகுறீங்க, சீனியாரிட்டி எனக்கு கிடைக்காதோ, சீனியாரிட்டி நம்மளால பிடிக்க முடியுமோ அப்படின்ற மாதிரி. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 4வது லெவல்ல இருக்கக்கூடிய அந்த 66 பூஸ்டப் ஐடி அப்படிங்கிறது சீனியாரிட்டியை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை அப்படிங்கறத நமக்கு சொல்ற விதமா தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த பூஸ்டப் ஐடிஸ் எல்லாமே 20 குளோனிங் ஐடி 100 பூஸ்டப் ஐடி அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மட்டும்தான் ரிசீவ் ஆக போகுது. ஸோ அது வந்து செகண்ட் லெவலுக்கோ தேர்ட் லெவலுக்கோ போக போறது இல்லை. அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க பண்ண அந்த இன்கம் குயிக்கா நீங்க ரிசீவ் பண்ண முடியும். அண்ட் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த நேரம் நீங்களும் குளோனிங் குள்ள வந்துருவீங்க, பூஸ்டப் குள்ள வந்துருவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எல்லாருமே ஒரே சர்க்கிள்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸோ அதனால சீனியாரிட்டி கிடைக்கல இல்ல சீனியாரிட்டி பிடிக்கணும் இதை ஒரு டென்ஷனா எடுத்துக்காதீங்க. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இது ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய விதமா தான் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாருக்குமே சீனியாரிட்டி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இந்த ஒரு பிளான்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு
இல்ல. சோ அதனால வேகமா போகக்கூடிய பிளான் தான். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட ஐடி இதுல ஆக்டிவா இருக்கா அப்படின்றது மட்டும் நீங்க பார்த்தா போதும். மத்தத பிளான் நமக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா? சோ வரக்கூடிய அமௌண்ட்டை ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணுங்க. அனுப்பக்கூடிய அமௌண்ட்டையும் ப்ராப்பரா ஜென்யூனா அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு உங்களோட ஐடியா போட்டு ரெசிப்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அக்செப்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அவங்க டிலே பண்ணக்கூடிய அந்த நேரம் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெசிப்ட் நீங்க அனுப்புங்க. அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அக்செப்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால எதுக்கும் யாரும் என்ன டென்ஷனும் இல்லாம ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா பல சோதனைகளை கடந்தாதான் சாதனை பண்ண முடியும். ஸோ அதனால இது நமக்கு வந்து ஒரு சோதனை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படிங்கறத நம்புங்க. பாசிட்டிவிட்டியோட இருங்க எல்லாருமே. ஏன்னா பதட்டமாகி லீவ் போட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க அதுல நெகட்டிவ்க்கு போயிடாதீங்க. ஏன்னா பாசிட்டிவிட்டியோட நெகட்டிவிட்டிக்கு தான் பவர் ஜாஸ்தி. உங்களை கர்மா அப்படிதான் இழுக்கும். ஸோ அதனால அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட நோக்கம், நம்மளோட கோல், நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக கோல்பதிக்கு வந்திருக்கோம். முழுமையா சிஸ்டத்தை நம்புங்க. எல்லாத்துக்கும் மேல நம்மளோட எம்டி நமக்கு பக்க பலமா நிக்கிறாங்க. அதுக்கும் மேல நம்மளோட இறைசக்தி இருக்கு. அதனால எல்லாருக்குமே நல்லதான் நடக்கும். தேங்க்யூ ஆல். பாசிட்டிவிட்டியோட இருங்க. ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. கோடீஸ்வர உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலையில் இன்னைக்கு அழகான பிரசன்டேஷன் ராஜேஷ் சாரும் செல்வகுமார் சாரும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி மேடம் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்மளோட நன்மைக்காக செக்யூரிட்டியோட நம்மளோட பிளான் வந்துட்டு லான்ச் ஆக போகுது. அதுக்கான வேலை நடந்துட்டு வரதா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவான எண்ணத்தோட எல்லாரும் இன்னும் எவ்வளவு பேரை நம்ம இதுல இணைக்க முடியுமோ அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கானதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றத நம்ம எடுத்துக்கிட்டு பாசிட்டிவான எண்ணத்தோட இந்த குரோர்பதியா இதுக்குள்ள இப்ப நம்ம கேஒய்சி பண்ண வேண்டிய பெண்டிங் இருக்கிறதெல்லாம் நம்ம அதுக்குள்ள இதுல முடிச்சுக்கலாம். எல்லாமே ப்ரிப்பேர்டா இருந்தோம்னா பிளான் லான்ச் ஆகும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதை பத்தின புரிதலும் நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தெளிவான நேர்மையான உண்மையான சிந்தனையோடு மேடம் சொன்ன மாதிரி பாசிட்டிவோட திங்கிங்கோடு இந்த நாளை நாம் கடந்து செல்வோம். நாளை மறுநாள் அநேகமா லான்ச் இருக்கும். அதனால நம்ம அதுல உள்ள நுழைஞ்சோம்னா நம்மளோட வாழ்க்கை நிச்சயமா ஒரு வெற்றி பாதையை நோக்கி அனைவருக்கும் அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். மேடம் ஓகே ஓகே. நம்ம பிடிஎம் சார் சில கருத்துக்களை சொல்ல உள்ள, அதனால இப்ப நம்ம அவரை வந்து கூப்பிட்டுக்கலாம். சார் சார் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். தேங்க்யூ ஆல். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். தேங்க்யூ ஆல். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. ஸோ டியர் ஆல், ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. டிஎம்எம் அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு இந்த டெக்னிக்கல் இது எல்லாத்தையுமே. ஸோ நீங்க காத்து இருந்து உங்களுடைய அந்த மென்டல் டிஸ்ட்ரக்ஷனை விட கூடுதல் எங்களுக்கு இருக்குது. எப்படி நம்ம இதை கொண்டு போறோம், ஏன்னா இது லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் அண்ணே இந்த அளவுக்கு ஒரு 2 இயர்ஸ் முடிஞ்சு 3rd இயருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு பிரேக் வரக்கூடாது. அட்வான்ஸ் ஆட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் தான் இந்த டிலேயை தவிர மற்றபடி வேற யாருக்குமே கிடையாது. வேற எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அது ஏன்னா நிறைய பேர் இதட்டாபாதங்கள் இதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்க மறந்துடுங்க. சிஸ்டம் என்ன சொல்லுது, அபிஷியலா நம்ம என்ன சொல்றோம் அதுதான் நீங்க நம்பணுமே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். வந்து இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எந்த கொம்பனும் நம்மள ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லபடியான ஒரு மாற்றத்துலதான் நமக்கு வந்துட்டு இருக்கு. சோ இது எல்லாருக்குமே போய் சேரணும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டிங் நடக்கிறத பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா நீங்களே லைவா பாக்கலாம். இப்போ வந்து டக்குன்னு ஒரு தட்டுன உடனே நமக்கு சிஸ்டம் அப்படி ஓப்பன் ஆகி வெளியே வருது. லாகின் கொடுக்குற நேரம் அப்படியே வருது. ஒவ்வொரு பேஜ் நம்ம எடுக்கிற நேரம் வந்துட்டு இருக்கு. சோ இன்னும் குறைபாடுகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு பிளானிங்குமே நம்ம செக்யூரிட்டி நமக்கு கொண்டு இருக்காங்க. அதை வெளியில பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ம டேஷ்போர்ட்ல நீங்க பார்க்கும்போது தெரியும் எந்த ஒரு ஃபிகர்ஸும் வராது, எந்த ஒரு அதுல உள்ள அமௌண்ட்டும் உங்களுக்கு ஷோ ஆகாது. சோ இதுதான் 1 by 1 நமக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போறக்கூடிய இடம், சேர்ந்திருக்கிற இடம் சூப்பரான ஒரு மாற்றத்துலதான் நமக்கு வரும். நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரியதான ஒரு இதுல வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொல்லுவேன்,
குரோர்பதி ஆண்டாண்டு காலம் இருக்கும். இந்த குரோர்பதிக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நாளைக்கு நான் குரோர்பதியில இருந்தேன் அப்படின்னு சொல்றதை விட இருக்கிறாயா அப்படின்னு மீசையை முறுக்கி விடுறது, நெஞ்ச தட்டி சொல்றதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ அந்த இடத்த நீங்க ஒவ்வொருத்தருமே கேப்சர் பண்ணிக்கோங்க.